பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தை 23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள் என்று விசுவசிக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய ஜெபம் என்னை தாங்கிக் கொள்வதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அநேக மணித்துளிகள் ஜெபிக்க முடிகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் உங்களை கருத்தில் கொண்டு, உங்களுடைய விண்ணப்பங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் காத்தருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான இறை வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்டோம். ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கின்றார், நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். அதன் பிறகு நம்மோடு கடந்து வரும் பொழுது நம்மளுடைய உள்ளம், ஆன்மா, உடல் எல்லாவற்றையும் அவர் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உடல் இல்லை என்றால் அந்த உள்ளம் இருக்காது, அந்த உள்ளம் இல்லை என்றால் ஆத்துமா இருக்காது, இந்த மூன்றும் இல்லை என்றால் ஆவி இருக்காது. எனவே ஆண்டவர் நம்மை குற்றமின்றி காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் எல்லா தீமையிலும் இருந்து நம்மை விலக்கி காப்பார். நீங்கள் வாசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 7-8 ஆண்டவர் உன் ஆத்துமாவை பாதுகாப்பார், உன்னை எல்லா தீங்கிலும் இருந்து பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பாராம்? நீ உள்ளே வரும் பொழுதும் வெளியிலே செல்லும் பொழுதும் ஆண்டவர் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காத்தருள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் கவலையோடு இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களே, என்னுடைய கணவர் தொலை தூரத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, நான் தனிமையாக வீட்டில் இருக்கின்றேனே, சிறு பிள்ளைகளோடு நான் இருக்கின்றேனே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை அவர்களுக்காக அந்த தொலை தூரத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்துமா, சரீரம் மற்றும் அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை யாரும் அவமானப்படுத்துவது இல்லை, கேவலப்படுத்துவது இல்லை. அவர்கள் தாய் தகப்பனை அவமானப்படுத்தினாலும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றே சொல்லிதான் அவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள், ஜெபிப்பார்கள் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் நீதிமொழிகள் 24 அதிகாரம் 12 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். கடவுள் உங்கள் ஆத்துமாவை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நம்முடைய ஆத்துமாவை பாதுகாப்பதற்காகத்தான் நற்கருணை நாதராய் திருப்பலியிலே நம்முடைய உள்ளத்தில் கடந்து வருகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி செல்லக்கூடிய வேளையிலே நாம் பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, எபேசியர் 6:12 வாசித்து பாருங்கள். நமக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்களோடு மட்டும் போராட்டம் கிடையாது. வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள மக்களோடும் போராட்டங்கள் உண்டு. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய ஆத்துமாவை கெடுத்து பாவத்திற்கும் நேராக அவருடைய உள்ளத்தை திருப்பி முடிவில் நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சாத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சித்தமாக இருக்கின்றது. எனவே இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பார், உங்களுடைய உடலை பாதுகாப்பார்,
யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அவர் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காதபடி பணத்திற்கு முதலிடம் கொடுத்தபடியினால் அவன் கெட்டொழிந்து போனான், அழிந்து போனான். ஆனால் இயேசுவை நேசித்த, அன்பு செய்த சீடர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு வந்து காப்பாற்றினார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் மீது பக்தி விருத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோதனையில் இருந்து நம்மை ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்றும் 2 பேதுரு 2:9 எழுதப்பட்டு இருக்கின்றது. எனவே சங்கீதம் 121:7 சொன்னதுபடி ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மட்டுமல்ல நம்மையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லா தீமையிலும் இருந்து பாதுகாக்க கூடியவர், அவரை நோக்கி நாம் இருக்க வேண்டும். உலகத்திற்கு முன்பாக சென்று உங்களை இழந்து போய் இருக்கலாம், குடிவெறிக்கு அடிமையாகி இருக்கலாம், மீண்டு வர முடியாமல் இருக்கலாம், சோதனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கலாம், விபச்சார பழக்க வழக்கங்களில் இருக்கலாம், மற்றவர்களை அவமானப்படுத்தி கெடுத்து இருக்கலாம். இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா, உன்னை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் அல்லவா என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள். யோபை குறித்து யோபு 1:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோபுவையும் அவன் வீட்டிற்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார் என்று சாத்தானே ஒரு சாட்சியாக சொல்லுகின்றான். சக்கரியா 2:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாரை நோக்கி இருக்கின்றோம்? இந்த நாளிலே என் பிள்ளைகளை நான் காக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமது நடுவில் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் உங்களை எல்லா தீமையில் இருந்தும் காப்பார். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திலே எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது, அதில் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. எனவே நாம் கடவுளிடம் அடைக்கலம் போக வேண்டும். அவர் எனக்கு கற்பாறையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய புயம் நம்மை தாங்கிக் கொள்ளும். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்தை பயன்படுத்தி என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடு நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காகவும் புதிய செய்திக்காகவும் உமது வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களை நீர் உயிரூட்டம் உள்ள தெய்வமாக, மகனாக, மகளாக மாற்றுகின்றீர். ஏனென்றால் நீர் எங்களுடைய ஆத்துமாவை மட்டுமல்ல, எப்பொழுதும் எங்களை தீமையில் வீழ்ந்து விடாதபடி பாதுகாக்க கூடியவராக இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 4:17-18 இறை வார்த்தையில் வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக பவுலடியார் சொல்லுகின்றாரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளும் இருந்தன, எல்லா தீமைகளிலும் இருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். எங்களுக்கு எதிராக சிங்கம் எழுந்து வந்தன, அதில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். கடவுள் எங்களோடு கூட இருந்தார். எனவே கடவுள் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எந்த ஒரு கவலையும் அடைந்தது இல்லை என்று கடவுள் எங்களை பலப்படுத்தினார் என்று சொன்னாரே. அதே போல் இதோ உம்மை தேடி வந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பார், எனவே நான் கவலைப்பட மாட்டேன், எல்லா சோதனையில் இருந்து மீட்பு அடைவேன். யோவான் 17:12 சொன்னதுபடி இந்த உலகத்தின் கையில் இருந்து அவர்கள் எல்லோரையும் என்னுடைய நாமத்தினால் நான் காத்துக்கொள்வேன் என்று சொன்னீரேன். இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்தருள்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, அவர்களின் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக, நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உலகபூர்வமான தீமைகள், சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். இந்த நேரத்திலே தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அவள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.